வணக்கம். நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோல வந்துட்டு, இந்த சிஏ படிக்கணும்னு நெனைக்கிற பசங்க, அதாவது 10த், 11த், 12த் அந்த ரேஞ்சுல ஏதாவது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கத்துக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரண்ட்ஸ் கேட்கறாங்க. அண்ட் 2வது சில பேரண்ட்ஸ்லாம் ஜாயினே பண்ணி விட்டுர்றாங்க. 12த் முடிச்ச உடனே கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி விட்டுர்றாங்க. இது தேவையா? அப்படின்றத இந்த வீடியோல நான் பேசப் போறேன். ஆக்சுவலி சிஏக்கு கண்டிப்பா கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவை. ஆனா, அது எப்படியும் ஆர்டிகல் ஷிப்ல அவங்க கத்துப்பாங்க. அது எப்படியும் ஐசிஐ ட்ரெய்னிங்ல அவங்க கத்துப்பாங்க. அது என்ன சார் ஐசிஐ ட்ரெய்னிங் அப்படின்னா, இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மேண்டேட்டரியா 100 ஹவர்ஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயே ஆகணும். அது ஐசிஐயே அவங்களுக்கு ட்ரெயின் பண்றாங்க. அதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் ரூ. 7,500லேருந்து சம்திங் ஒரு அமௌண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரெய்னிங்க்கு. ஸோ அது மேண்டேட்டரியா அவங்க இன்டர் முடிச்ச உடனே. ஸோ இன்டர் எப்போ முடிப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 17 18 வயசுல அவங்க ஃபவுண்டேஷன் முடிக்கிறாங்கன்னா, ஒரு 18 19 வயசுல அவங்க இன்டர் முடிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க ஆர்டிகல்ஷிப் போறதுக்கு முன்னாடியே, ஆர்டிகல்ஷிப்னா ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ணணும்ல. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை கொஞ்சம் பேசிக்கா சொல்லி கொடுத்துருவாங்க. அதுவுமே கூட ஒரு அட்வான்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு பேசிக்கான ஸ்கில்ஸ். அது போதும். ஓரளவுக்கு அது தெரிஞ்சுக்கிறது அது போதும். ஸோ எப்படி அவங்க மேண்டேட்டரியா அந்த காசு கொடுத்து அதை கத்துக்க போறாங்க. அதனால நீங்க வந்து தயவு செய்து இப்போ 12th முடிச்ச உடனே போயிட்டு டேலி கத்துக்க வைக்கிறது அதெல்லாம் பண்ண தேவையில்ல. அண்ட் 2வது ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு சார்ட்டர் அக்கவுண்டன்ட்டோ இல்லைன்னா வந்து இது கற்றுக் கொடுத்து நிறைய பழக்கப்பட்டவங்களோ அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கும் இந்த வீடு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன இடத்துல இந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நானும் அதுக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த சிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கும்போது அது பயங்கர ஃபேமஸ்ஸு. எங்கள் அம்மாவும் என்னை அதை சேர்த்து விட்டாங்க சின்ன வயசில். 3000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு டேலி கோர்ஸ் சேர்த்து விட்டாங்க. அவங்க சும்மா உட்கார வச்சு அமுச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பட் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, தேவையில்லாத ஆணி அப்படின்றத நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த எம்எஸ் வேர்டு கற்றுக்கிறேன், எம்எஸ் எக்ஸல் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். இது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவை தான். நான் இல்லைன்னா சொல்லல, கண்டிப்பாக தேவை. எம்எஸ் எக்ஸலில் தான் என் வாழ்க்கையை ஓடின்னு இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இது தேவை தான். ஆனா இது யார் கத்துக் குடுக்குறாங்க? எங்க கத்துக்கிறோன்றது இருக்கு. இப்போ நான் அங்க படிச்சது ஏதாவது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, சத்தியமா யூஸ்ஃபுல்லாவே இல்ல. உண்மைய சொல்லப்போனா, நான் படிக்கும்போது. அதுக்கப்புறம் நான் ஆர்டிகல்ஷிப்க்கு வந்தோனே, ஒரே வாரத்துல இது எல்லாமே கத்துக்கிட்டேன். 1 வாரம் தான். ஓகே, இந்த டேலிய கத்துக்கிறதுக்கு 1 வாரம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் எக்ஸல கத்துக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். ஆனா எக்ஸல்ன்றது ஒரு கடல். அது பேசிக்கா கத்துக்கிறதுக்கு ஒரு 5, 6 நாள் போதுமே தவிர, அது ஒரு கடல். அத நீங்க லைஃப் லாங் கத்துக்கிட்டே இருக்கலாம். அது சங்கீதம் மாரி தான். ஸோ, அ அது ஓகே. அன்னைக்கு ஒர்க் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்றது தான் நமக்கு தேவை. ஆனா, அதுக்கப்புறம் நீங்க அந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதில நீங்க கத்துக்கலாம். அவ்ளோ இருக்கு அதில கத்துக்கிறதுக்கு. அதனால அதெல்லாம் வந்துட்டு கோடு போட்டா கொஞ்சம் ரோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதனால அதுக்கெல்லாம் போய் நீங்க செப்பரேட்டா செலவெல்லாம் பண்ண தேவையில்ல. தயவு செய்து சில ஆயிரங்கள செலவு பண்ணி இதெல்லாம் படிக்காதீங்க. அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் கிளாஸ். டைப் ரைட்டிங் கிளாஸ் போலாமான்னு கேட்டா, ஓகே. ஒரு 8த், 9த், 10த் படிக்கும்போது 10த் வேணாம். 8த், 9த் படிக்கும்போது போறதுன்னா போங்க. அதுக்கப்புறம் 11th, 12th படிக்கும்போது மேபி 11த்ல ஒரு 10th to 11th அந்த கேப்ல போனா போலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அது தேவையில்ல. ஏன்னா, நான் டைப் ரைட்டிங்லாம் கத்துக்கிட்டுலாம் சிஏக்குள்ளலாம் வரல. நான் உள்ள வந்தேன். ஒரு 3, 4 மாசத்துல அ என்ன வந்து சொல்ல வச்சாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் டைப் அடிக்கணும். அந்த மாரி ஃபர்ஸ்ட்லாம் தேடி தேடி தான் அடிப்பேன். கீ எல்லாம் ஐய்யயோ! பிஏ காணுமே, சிஏ காணுமேன்னு தேடி தேடி அடிப்பேன். பட் அது அடிக்கடிக்க வளந்துரும். இப்ப நம்ம செல்ஃபோன் எடுக்கிறோம். நெறைய பேருக்கு மெசேஜ் அனுப்புறோம். மெசேஜ்க்கு நம்ம மெசேஜ் அனுப்புறதுக்கு நம்மளால ஸ்பீடா டைப் பண்றோமா? பேசுற ஸ்பீட்ல டைப் பண்றோமா? அதுக்கு எங்க நம்ம கிளாஸ் போனோம்? அந்த செல்ஃபோன் டைப்பிங்க்கு. அந்த மாரி லேப்டாப் எடுத்து உட்கார்ந்து டைப் பண்ணா வந்துரும். சார் நாங்க எங்க சார் லேப்டாப் எடுத்து டைப் பண்றோம்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ WhatsAppல எவ்வளவு மெசேஜ் அனுப்புறோம். WhatsApp வெப்ப லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிடுங்க. இல்லன்னா கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிடுங்க. அது பண்ண முடியும். WhatsApp வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பண்ணிட்டு அதுல நீங்க எல்லா மெசேஜும் அனுப்புங்க. இனிமே வந்து செல்ஃபோன்ல நான் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்ப மாட்டேன். லேப்டாப்லயோ, கம்ப்யூட்டர்ல தான் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புவேன்னு சொல்லி ஆரம்பிங்க. கண்டிப்பா கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு டைப்பிங் நல்லாவே வந்துரும். ஒரு 2, 3 மாசம் ஆகும் அவ்வளவுதான். எல்லாமே அதுக்கு போய் நீங்க ஸ்பெஷலா கிளாஸ்க்கு போகணுன்ற அவசியம் இல்ல. சரி போறோம், ஃப்ரீ டைம் இருக்குது போறோம்னா ஓகே. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ ஃபார் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ப்ரோகிராம்ல 10th முடிச்சு 11th படிச்சுட்டு இருக்கும்போது இத கட் அடிச்சுட்டு அது போகணுன்ற அவசியம் கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். இப்போ நான் எப்படி டைப்பிங் கத்துக்கிட்டேன், சாட் பண்ணி கத்துக்கிட்டேன். இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லும்போது நான் டைப் அடிச்சு கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி தான் நீங்க கத்துக்கணுமே தவிர, ஏன்னா அந்த காலத்துல அப்போ செல்போன் கிடையாது. அப்போ நான் யார்கிட்டயாவது சேட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கம்ப்யூட்டர் தான் சேட் பண்ணி ஆகணும். ஓகே, அப்படிதான் நான் வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன் பேசிக்கலி. ஸோ இந்த மாதிரி சேட் பண்ணும்போது அதாவது என்ன சொல்றது, இந்த எல்லாமே பழக்கம்ன்றதான் விஷயம். ஸோ பழக பழக வந்துரும். அதனால நீங்க அது செப்பரேட்டா காசுலாம் செலவு பண்ணி அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட் இதுக்கப்புறம் நீங்க அனுப்புறதா இருந்தா உங்க இஷ்டம். தேங்க் யூ ஸோ மச். பாய்.